இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் தரிசன வார்த்தை என்ற யூடியூப் சேனல் நிகழ்ச்சிக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இஸ்ரவேல் தேசம் சாலமோன் ராஜாவுக்கு பிறகு இரண்டாக பிரிகிறது. வடபகுதி இஸ்ரேல் என்றும் தென்பகுதி யூதா என்றும் அழைக்கப்பட்டது. வடபகுதி இஸ்ரேலையும் தென்பகுதி யூதாவையும் பல ராஜாக்கள் ஆண்டு வந்தார்கள். அதில் எசேக்கியா என்ற ராஜா யூதாவை ஆண்டு வந்தார். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தார். அப்பொழுது தீர்க்கதரிசி ஏசாயா அவரிடத்தில் வந்து, நீர் உம் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்திவிடும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று தேவன் சொல்லுகிறார் என்றார். இன்று எத்தனையோ பேர் வாழ்வில் இனி இவர்கள் பிழைக்க மாட்டார்கள், மற்ற ஏற்பாடுகளை செய்து விடுங்கள், எப்பொழுதும் என்ன வேண்டுமென்றாலும் நடக்கலாம், உங்கள் உறவுகளுக்கெல்லாம் சொல்லிவிடுங்கள் என்று மருத்துவமனைகளில் மருத்துவர்களால் அறிவிக்கப்பட்டு அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். பிழைப்பது கடினம், உங்கள் தெய்வத்தை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று தெய்வமாய் நம்புகிற மருத்துவர்களே சொல்லிவிடுகிறார்கள். எத்தனையோ பேர் கணவர், அவருடைய மனைவி, பிள்ளைகள் போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி சிறையிருப்புக்கு ஒத்த நிலையில் இருக்கிறார்கள். இனி அவ்வளவுதான், உங்களுடையவர்களை நீங்கள் மறந்துவிட வேண்டியதான் என்ற வார்த்தைகளை கேட்டு நடைப்பிணங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பணம் வேண்டுமென்றாலும் செலவு பண்ண தயாராக இருந்தும் அவர்களை இயல்பான நிலைக்கு கொண்டு வர முடியாத நிலை, உயிரை மீண்டும் கொண்டு வர முடியாத காரியம், சூழ்நிலை இந்த நாளிலே இருக்கிறதா? இதே நிலையில் தான் எசேக்கியா ராஜாவுக்கு அவருடைய வாழ்வை குறித்து, அவருடைய வாழ்நாளை குறித்து தீர்க்க தரிசனம் கொடுக்கப்பட்டது. துயரமும் துக்கமும் கலக்கமும் சூழ்ந்து நான் என்ன செய்வது என்று திகைத்து இருக்கும் நிலை. நம்முடைய பாவமே கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளாகுகிறது. பொல்லாப்பானவைகளை செய்து கர்த்தருக்கு துரோகம் பண்ணி தேவனை விட்டு தூர போன நிலை காணப்பட்டு முகங்களை கர்த்தருடைய வாசஸ்தலத்தை விட்டு திருப்பி முதுகை காட்டுகிறவர்களாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கோபம் நம்மை விட்டு திரும்பும்படிக்கு அவரோடைய உடன்படிக்கை பண்ணுங்கள். உங்கள் மனதிலே இதை நிர்ணயம் செய்யுங்கள். அசதியாயிராதிருங்கள். கர்த்தருக்கு பணிவிடை செய்ய, அவருக்கு முன்பாக நிற்க, அவருக்கு ஊழியம் செய்ய உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். அவரை தலைகுனிந்து பணிந்து கொள்ளுங்கள். ஆராதனை செய்யுங்கள். உங்கள் கழுத்தை இன்னமும் கடினப்படுத்தி முரட்டாட்டமாய் இருக்காதீர்கள். தேவனை இப்படியாய் தேடுங்கள். உங்கள் பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தருக்கும் உங்களுக்கும் உள்ள உறவை சீர்படுத்தி கொள்ளுங்கள். எசேக்கியா அப்படித்தான் தன் முகத்தை சுவர்பக்கமாய் திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளுவீராக என்று நமுட்டைப் போலவும் தகைவலான் குருவியைப் போலவும் கூவி புறாவைப் போல புலம்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கண்கள் கர்த்தரையே நோக்கி பார்த்து பார்த்து பூத்து போயிருக்கும் அளவுக்கு இருந்தது. ஒடுங்கி போகிறேனே கர்த்தாவே, என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும், என் ஆயுசின் வருஷங்களை நினைத்து பாரும், நான் பிழைக்கணும், நான் சொஸ்தமாகணும், நான் உயிர் வாழணும், நான் அழிவின் குழிக்கு விலக்கப்பட வேண்டும், என் பாவங்களை உம்முடைய முதுகுக்கு பின் போட்டுக்கொள்ளும், வாழ்நாள் எல்லாம் உம் நாமத்தை நான் துதிப்பேன் என்று மனம் நொந்து கசந்து புலம்பி அவன் ஜெபிப்பதும் அறிக்கையிடுவதுமாக இருந்தான். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டார். அவனுடைய கண்ணீரை கண்டார், அவனை குணமாக்கினார். 3ஆம் நாளிலே எழுந்து ஆலயத்துக்கு சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய நாட்களோடு 15 வருடங்களை கூட்டி கொடுத்தார். அவனையும் அவன் நகரத்தையும் தப்புவித்தார். அந்த நகரத்திற்கு அவர் ஆதரவாய் நின்றார். எசேக்கியாவுக்கும் அவன் ஜனங்களுக்கும் கர்த்தர் இப்படியாய் அனுகூலம் செய்தார். கர்த்தருடைய ஜனங்களே, அருவருப்பானவங்களை உங்களை விட்டு விலகி தேவனுக்கு பலி செலுத்தி ஆராதித்து உங்கள் தசம பாகங்களை முதற் பலன்களையும் செலுத்தி தேவனை தொழுது கொள்ளுங்கள். அப்பொழுது எசேக்கியாவுக்கு நடந்தது போல உங்களுக்கும் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வார். உங்களுடைய வாழ்நாளை அப்படியே திருப்பி போட நம்முடைய இயேசு கிறிஸ்துவினால் முடியும். நம்முடைய ஆயுசு நாள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. என்னோடு கூடவே கண்களை மூடி ஜெபியுங்கள். கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பார். அன்பு இரக்கமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் தேடி வருகிறோம் ஐயா.
வியாதிப்பட்டு அடிமைப்பட்டு சிறைப்படுத்தப்பட்ட நிலையில் தத்தளித்து கொண்டிருக்கிற ஜனங்களை கண்ணோக்கி பார்ப்பீராக. யோபு என்ற பரிசுத்தவானுக்கு எப்படி ஜெபத்தை கேட்டு அவருக்கு இறங்கி அவருடைய ஆத்துமாவை படுகுழியிலிருந்து தப்புவித்து ரட்சித்து அவனை காத்து கொண்டது போல எங்களையும் இந்த நாளிலே ரட்சியும். எங்கள் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததைப் போல ஆரோக்கியமடைய செய்யும். தன் வாழ வயதுக்கு அது மறுபடியும் திரும்பும்படியாக செய்ய உம்மிடத்தில் வல்லமை உண்டு கர்த்தாவே. எங்கள் நீதியின் பலனை எங்களுக்கு கொடுப்பீராக. எங்கள் பிராணன் வெளிச்சத்தை காண செய்யும் ஐயா. ஜீவன் உள்ளோரின் வெளிச்சத்தில் நாங்கள் பிரவேசிக்க செய்ய உம்மால் தான் முடியும் கர்த்தாவே. எங்களுக்கு ஜீவனையும் தந்து தயவையும் பாராட்டும். உம்முடைய பராமரிப்பு எங்களுக்கு நிச்சயமாய் தேவை. எங்கள் ஆவியை உம்முடைய பராமரிப்பு காப்பதாக எங்களுக்கு அனுகூலம் செய்து எங்களுக்கு ஆதரவாய் நிற்பீராக. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.